ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் broken ஆஃப் லவ்வுடைய எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். 3ல 3 and 4 பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ சலூன் ஸ்பா அந்த மாதிரி இடத்துக்கோ எங்கேயோ வந்திருக்கா. அப்படி வரும்போது அவள் அப்படியே அவளுடைய திங்ஸ் வச்சுருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு மொபைலையும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்லேருந்து 2 கேர்ள்ஸ் பேசிக்கிறது கேட்குது. என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏய் கேட்டியாடி, வேலிங்ஸோட பொண்ணு இருக்கால, அதான் இப்போ கூட இன்ட்ரோ பண்ணாங்களே ஒரு பெரிய ஓப்பனிங் செரமனியில், அவதான்னு சொல்லி பேசும்போது, சரி என்ன ஆச்சரின்னு சொல்லி கேட்குறா. ஒரு பெரிய ட்ராமாவே நடக்குதுடி, அது உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவ கேட்குறா. என்ன ட்ராமான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவ கூட யார் ரிவலாக இருக்காங்களோ, யார் போட்டியாக இருக்காங்களோ அந்த பொண்ணு கூட இவ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளாம். அது லவ் தானடி, அதை ஏன் பெருசாக பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, லவ்வா உனக்கு யாரே சொன்னா, அது ஒன்றும் லவ்லாம் கிடையாது. இப்போ நம்ம வெயிலிங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபினான்ஷியலி நிறைய ட்ரபிள் இருக்குது, அதுவும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லீகலாக ஃபினான்ஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்ககிட்டேருந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லோன்லாம் இப்போ அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுக்கு இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபண்ட்ஸ் இல்லீகலாக இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ அவங்க பொண்ணை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு எப்படியாவது இந்த பணத்தெல்லாம் கட்டிடலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி 2 பேரும் வேகமாக ஸ்மைல் பண்ணுறாளுங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம நின்று போயிட்டு அவங்கள ஒரு மாதிரியாக திட்டுறா. ஏய் வாயை மூடுங்கடி, அடுத்தவங்க வீட்டு கதைனா என்ன வேணாலும் பேசுவீங்களா, என்ன எங்கள் அம்மா கிட்ட சொல்ல வாங்குற மாதிரி சொல்ல, மேனஸோட நடந்துக்கோங்கடின்னு சொல்லி திட்டிட்டு லின் அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ நம்ம அரிசா அப்படியே ஃபாஸ்ட்டாக காரை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் இறங்கி வராங்க. அப்படி இறங்கி வரும்போது நம்மளுக்குலாம் ஒரு டவுட் இருந்துச்சுல, யாரா அந்த ஆக்சிடென்ட் ஆன லேடி, யாரை காப்பாற்றுறதுக்காக இவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பதிலும் இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம அரிசா இங்கே வந்ததும் லின்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. லின்னு ரொம்பவே சோகமாக இருக்கா. என்ன ஆச்சு லின், ஏன் அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் பேசணும்னு சொல்லி கேட்க, இவங்களும் ஓடி வந்து டியர்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. அப்படி என்னடா ஆயிருக்கும், இவங்க அம்மா ஏதாவது திட்டிருப்பாங்களான்னு சொல்லி பார்த்தா, இப்போ அந்த கேர்ள்ஸ் பேசினாங்க இல்லையா, அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு இவகிட்ட ஒரு மாதிரி ஃபோனில் பேசியிருக்கா, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னம்மா நடக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலான்னு சொல்லி சொன்னதும் இப்போ தான் லின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே எங்கள் அம்மாவை பற்றி தான். எங்கள் அம்மாவுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு இந்த ப்ராப்ளமை பற்றி யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரில, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானே, அதான் உன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும், சரி உங்கள் அம்மாவுக்கு தான் என்னாச்சு அதை சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போட்டு உன்னை என் கூட கூட்டிகிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்ல, இல்லை இந்த பிரச்சனை அதை பற்றி இல்லைன்னு சொல்லிட்டு லின்னு அங்கே நடந்தது, அந்த கேர்ள்ஸ் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட கம்பெனி இப்போ பேங்க்ரப்ட்ல இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறையா இப்போ லாஸ் ஆக போகுது, நிறைய ட்ரபிளில் இருக்காங்க, அவங்க இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் இருக்காங்க. ஆனால் என்னால் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரு பிஸ்னஸ் உமன், உன்னால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேங்கிற மாதிரி கேட்க, நீ தான் பேடான ஒரு டாக்டர், ஆனால் நான் கிடையாது, என்னால் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு ஓகே தானேன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதமான்னு சொல்லி சொல்ல, ஆனால் நீ எங்கள் அம்மாவோட எதிரியாச்சு, எப்படி நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, நான் உங்கள் அம்மாவுக்கு தானே எதிரி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, ஸோ என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் கூல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேடான ஒரு சுச்சுவேஷனில் நீ என் கூட இருக்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரிசா என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே நீ உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு, உங்கள் அம்மாவுக்கு இந்த கஷ்டத்தில் நீ என்ன பண்ணலான்னு யோசிக்கிற பார்த்தியா, ஒரு வேளை எங்கள் அம்மா இருந்தா நானும் இப்படி தான் யோசிச்சிருப்பேன், எப்படியாவது அவங்கள ப்ரொடக்ட் பண்ண நினைப்பேன், உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ பயப்படாதம்மா, நான் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இப்போது ஐ இருக்கா இல்லையா, இவங்களுடைய அசிஸ்டன்ட், அவள் இப்போ புதுசாக ஒரு டெண்டர் எடுத்தாங்கல்ல கெவினுடைய கம்பெனியில், பெட்ரா,
அந்த கம்பெனியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்டீரியர் டிசைன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ சூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே சீலிங் டிசைன்லேருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது அரிசா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் நான் அந்த டெண்டர் எடுத்தேன் அவ்வளோதான், மற்றபடி அதில் இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே நீ தான் பார்த்துக்க போகிற, அது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் நீயே பாரு, அது எல்லாம் உன்னுடைய ஜாபுங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்ல அந்த இடத்துக்கு மெக் அங்கிள் வராரு. இதை நீ கண்டிப்பாக பார்த்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறாரு. இவங்க அங்கே வந்து லோன் வாங்க போனாங்க இல்லையா, அங்கே இவங்களும் ஒரு ஆள் வச்சுருக்காங்க போல். அதுலேருந்து ஒரு ஆள் இந்த விஷயத்தை அப்படியே வீடியோ எடுத்து நம்ம மெக் அங்கிளுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு ஆல்ரெடி நிறையா லோன் இருக்குது, இன்னமும் நிறையா லோன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இமேஜை டவுன் பண்ணிடலாம், அவங்க கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம், நம்மளோட கேமு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி அரிசா அங்கிளை பார்த்து சொல்ல அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம வெயிலிங்ஸ் போயிட்டு அந்த லோன் கேட்டாங்க இல்லையா ஒரு லேடிக்கிட்ட, அவங்கக்கிட்ட மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்களே 1 வீக் ஆஃப்டர், அதுக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த லேடியை பார்க்குறாங்க, கீழே அவங்களுடைய டாக்குமெண்ட்டையும் பார்க்குறாங்க, அதில் சைன் இல்லை. என்னாச்சு, ஏன் சைன் பண்ணலன்னு சொல்லி கேட்குறாங்க. அக்ரிமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது மாற்றணுமான்னு சொல்லி கேட்டால் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், உங்களுடைய கம்பெனி பேங்க்ரப்டில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் கம்பெனியவே இழுத்து மூட்டுற அளவுக்கு ஆக போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்படி கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லாத ஒரு கம்பெனியை நான் வாங்கி சாகிறதுக்கு நான் என்ன லூஸா, இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வெயிலிங்னு சொன்னதும் அவங்களும், ஸோ யாரோ சொன்னதெல்லாம் நம்புகிறீங்க, மற்றவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் மற்றவங்கள எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெயிலிங்ஸ் அங்கேருந்து கோவமாக எழுந்து போகிறாங்க. வெயிலிங்கும் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிறாங்க. நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை உடனே வாங்கிட்டு வா, என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொன்னதும் அவன் ஆல்ரெடி அதை வாங்கிட்டான் போல். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம பேங்க் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய டெப்ட்டுக்கான டைம் வந்து முடிய போகுது, ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்துக்கானது அதை நம்ம செலுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம அதை வழங்கலைன்னா நம்மளை பிளாக் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும், சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம செலுத்தி ஆகணுங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்களும் வெயிலிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது, இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நமக்கே தெரியாதுங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க. அரிசா லின்னோடைய பியானோவை அப்படியே சும்மா டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ், அவங்க அப்பா ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு லின்னு வர, என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோலாம் எப்படி இருக்குது, க்யூட்டாக இருக்கனான்னு சொல்லி கேட்டால், ஆமாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கு, நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரி போலேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஆமாம் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா மாதிரியே இருப்பேன், ஆனால் நான் செய்கிற விஷயம்லாம் எங்கள் அம்மா மாதிரியே இருக்கும், எந்த விஷயத்துலையும் விட்டே கொடுக்க மாட்டேன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சேலஞ்சிங்கான விஷயம்னா அதை கண்டிப்பாக செய்யணும்னு நினைப்பேன்னு சொல்ல, சரி நீ எப்படின்னு சொல்லு, நீ உங்கள் அம்மா மாதிரியா அப்பா மாதிரியான்னு சொல்லிட்டு இவ கேட்க, அதுக்கு இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. யோசித்தவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, 2 பேர் மாதிரியும் தான். ஆர்ட் அண்ட் மியூசிக்கில் எங்கள் அப்பா மாதிரி, லோன்லியாக இருக்கிறதுல எங்கள் அம்மா மாதிரி, என்னுடைய ரோல் 2 பேருதையுமே சேர்த்து பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் அம்மா அப்பா மட்டும் இப்போ இருந்திருந்தா உன்னை நினச்சி ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, எனக்கு கூட ப்ரௌடாக இருக்குது, இவ்வளோ கூலாக இருக்கு, எவ்வளோ பெரிய பிஸ்னஸை பார்க்குற, ஆனால் எங்கள் அம்மாவை பாரு எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, இப்போ எல்லாம் ஃபேமிலியாக சாப்பிட்லான்னு சொல்லி உக்காந்தா அங்கேயும் போயிட்டு நம்ம அரிசா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்லம்மா, இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து வைக்க, அதுக்கு லீன் என்ன சொல்கிறான்னா, போதும் இது என்னுடைய வீடு, நீ கெஸ்ட்டு மாதிரி இருன்னு சொல்ல, இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வெயிலிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாமான்னு சொல்லிட்டு இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் உன்னை எங்கள் தங்க வீட்டத்துக்கு ரீசன், நீ என் பொண்ணை எந்த அளவுக்கு கேர் பண்ணுற, நீ எந்த அளவுக்கு உண்மையிலே இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க, இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக
சரி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாகவே கேளுங்க, நான் எதையும் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்லி இவ்வளோ சொல்ல, அப்படியா விஷயம்? உன் பேரண்ட்ஸ் எங்கே? யார் உன் பேரண்ட்ஸ்? நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே இந்த மாதிரி கொஷினை கேட்டதும் இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் அப்படியே இவங்களுக்கு முகமே மாறிடுது. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் இருந்தேன், வளர்ந்தேன் அப்படின்னு இவங்க கண்டினியூஸாக சொல்ல, சரி சாரிம்மான்னு சொல்லிட்டு இவங்க சாரி சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்த நீ எப்படி பிஸ்னஸ்குள்ளே வந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் சின்ன வயசுலேருந்தே இதுக்காகவே என்னை நானே தயார்படுத்திக்கிட்டேன். பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் படித்தேன். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்தா நான் வளர்ந்தேன்னு சொன்னதும் உடனே அவங்களுக்கு ஜாலியாகிடுது. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. நீ பார்க்குற அளவுக்கு என்னுடைய லைஃப் அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ விஷயத்தை நான் தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கேன், எத்தனை பேரை தாண்டி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அரிசாவும் கண்டிப்பாக நீங்கள் தான் என்னுடைய மென்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு தானே, பிஸ்னஸ்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி நான் புதுசு. ஸோ நீங்கள் தான் எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரணுங்கிற மாதிரி லின்னை மீன் பண்ணி சொல்கிறாங்க. சரி, 2 பேரும் ரிவர்ஸாக இருந்தது போதும், நம்ம 2 பேரும் கம்பெனிஸையும் ஒன்றாக்கி ஏன் ஒன்றா பார்த்துக்க கூடாதுங்கிற மாதிரி லின்னு கேட்குறா. அதுக்கு இவங்க ஷட்டப், உனக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? பிஸ்னஸையும் பர்சனலையும் எப்பவும் ஒன்றாக்கக்கூடாது, அப்படி ஒன்றாக்கணும்னா அது தப்பாயிடுங்கிற மாதிரி சொல்ல, சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ லின்னுக்கு அவங்க ஹேர் அழகாக ஒதுக்கி விட்டுட்ருக்காங்க. அப்போ லின்னு என்ன கேட்குறான்னா, உனக்கு இந்த வீட்டில் தங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எனக்காக தானே தங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என் கூட இருந்தீன்னா அந்த இடமே எனக்கு சொர்க்கம் மாதிரி. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் விளையாடாத, நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. எங்கள் அம்மா வேறு சும்மா உங்ககிட்ட ஏதாவது கண்டிஷன் போட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல, மில்லியன் கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட நகர மாட்டேன், நான் அவங்க கூடயே தான் இருப்பேன். அவங்க என்னதான் என்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா நான் அவங்க டாக்டர் ஆல்ரெடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணேன். சரி அப்படின்னா ஓகே, நான் தான் கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணிட்டேன் போலையேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிக்காம போயிடுச்சுன்னா சொல்லு, நாம உன் வீட்டுக்கு போயிடலாம், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்ல. அப்படிலாம் பிடிக்காம போக சான்ஸே கிடையாது. இங்கேருந்து நான் போறேன்னா அதை உன்னை தூக்கிட்டு மட்டும்தான் போவேன். உங்க அம்மா கிட்ட அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்போ 2 பேரும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கும் போது மிட் நைட் டைம்ல அப்படி பொறுமையா எழுந்து நம்ம அரிசா லின் அப்படி ஹேர் லைட்டா ஒதுக்கி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு எழுந்து போறா. எங்கடா எழுந்து போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி லின்னோட அம்மா வெயிலிங் என்ன பண்றாங்கன்னா நைட் டைம்ல குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படா இதை சால்வ் பண்றதுன்னு தெரியாம, அவங்களுக்கு இருக்கிற நிறைய கடன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. ஆக்சுவலி இவங்க எழுந்து வந்ததே இவங்க கிட்ட பேசதான் போல. இவங்களுடைய கடனை பற்றி இவ பேச, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு போ, தேவையில்லாமல் என் லைஃப்பை பற்றி பேசாதன்னு சொல்லி கோவமாக பேசு. நான் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கணும்னு நினைக்கல, ஆக்சுவலி நான் லின்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், என்னது லின்னா, அவளுக்கு இது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம் நல்லாவே தெரியும், அவள் அவங்கள கேர் பண்ணணும்னு நினைக்கிறா, இந்த விஷயத்த எப்படியாவது சால்வ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா, ஸோ அவள் சஃபர் ஆகிறது எனக்கு பிடிக்கல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், சரி நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ சொல்லு, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதும், சரி அப்போ உனக்கு ரிட்டர்னாக ஏதாவது வேணும்ல, என்ன வேணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. நான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்களோ எல்லாத்தையும் அடைக்கிறேன், ஏன் உங்கள் கம்பெனி லோன்ஸ் எல்லாத்தையுமே நான் அடைக்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எங்களுக்கு மணிலாம் ஒன்றும் தர வேணாம், ஆனால் உங்கள் கம்பெனி ஷேர் இருக்கும் இல்லையா, அதில் பாதி பங்கு எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னதும், இட்ஸ் டூ மச், இவ்வளோத்தையும் உனக்கு தருவோமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் கம்பெனியை சேவ் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான வழி, நீங்களே யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, ஈகோவை விடுங்க, இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம வெயிலிங்ஸும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க, இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கேங்கிற மாதிரி.
அந்த இடத்த விட்டு நம்ம அரிசா போயிடுறாங்க. வேலிங்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் அந்த டிஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 கேர்ள்ஸ் பேசிக்கிறாங்க. ஒன்று அரிசா, இன்னொரு லேடி தான். இன்னும் ஷாக்கிங்காக இருக்கும். யாருன்னா அந்த லோன் கேட்டு போனாங்கல்ல ஒரு லேடிக்கிட்ட, அந்த லேடி தான். அவங்களும் அரிசாவும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு. எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லேடியை காப்பாற்றிருப்பாங்க. அந்த லேடியால் இவங்களும் கற்று குத்து வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்கல்ல, அந்த லேடி தான் இந்த லோன் கொடுக்குற லேடி, ஃபினான்ஷியர். ஸோ இவங்க அவங்கள பற்றி சொல்ல, நீ என் லைஃபையே சேவ் பண்ணியிருக்கம்மா, நீ அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸோ நீ எந்த நேரத்தில் எந்த ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. நீ எந்த பிரச்சனையில் இருக்க, பணம் வேணுமா, நகை வேணுமா, ஃபண்ட்ஸ் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஃபினான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரே ஒரு ஆளால் தான் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை நீ தான் சால்வ் பண்ணணும்னு சொன்னதான். யார் இந்த ஆளுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட கடன் கேட்டிருக்காங்க இல்லையா வேலி, அவங்க தான் சொன்னதும். ஓ அவங்களால உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லணும்னா ரொம்ப தூரம் போகணும். ஸோ அது நமக்கு வேணாம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இப்போ அவங்க உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்கல்ல, அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணக்கூடாது, அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இவங்க டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்து சைன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அவங்க கடன் கொடுக்காம நெருக்கடியை கொடுத்து இவங்க அந்த கடனை கொடுத்து அது மூலியமா அவங்க கம்பெனியில பாதி ஷேரை வாங்கி அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றும் இல்லாம பண்றதுதான் இவங்களுடைய ட்ரிக்கு போல. எனக்கு லாஸ்ட் ஹெல்ப்பா இதை மட்டும் பண்ணுங்க, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஹெல்ப்லாம் நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரி அரிசாவும் சொல்றாங்க. என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்யற சுச்சுவேஷன் தானே அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஓகேன்னு சொல்லி தான் இப்போ இங்க இவ்வளோ பெரிய பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அரிசாவோட காரு அந்த இடத்துல நிற்கிது. அது இடம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா வேலிங்ஸோட கம்பெனிக்கு நம்ம அரிசா வராங்க. இப்போ அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க போல. அப்படியே இறங்கி வர எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு, அன்னைக்கு அந்த கத்தி குத்து நடந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஃபினான்ஷியர்கிட்ட நிறைய பசங்க ஒன்று சேர்ந்து நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கானுங்க, அடிச்சிருக்கானுங்க, உதச்சிருக்கானுங்க, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கானுங்க. ஃபைனலி அவங்கள ஏதோ பண்ண போக அந்த நேரம் நம்ம அரிசா என்ட்ரி கொடுத்து அவங்கள போட்டு அடின்னு அடித்து துவைச்சிருக்காங்க. அப்படி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வச்சு இந்த கத்தியை வச்சு இவங்களையும் குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபினான்ஷியர் அவங்களுடைய கார்டை கொடுத்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளுமான்னு சொல்லி அப்போவே சொல்லியிருந்திருக்காங்க. அன்னைக்கு செஞ்ச அந்த உதவி தான் இன்னைக்கு இவங்க கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக வந்திருக்கு. ஸோ அப்படியே மாதம் அழகாக இறங்கி நடந்து வராங்க அவங்க கம்பெனிக்குள்ளே. இறங்கி நடந்து வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு ரூம் இருக்கோம் இல்லையா, இப்போது அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. சொல்லப்போனால் பாதி நடந்துருச்சு, இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இவங்க சந்தோஷத்தில் அந்த விண்டோ சைடு போய் நின்றுட்டு இருக்க, அப்போ இவங்க ஆளை பேக் சைடு வந்து ஹக் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு என்ன சொன்னேன், இட்ஸ் ஓகே, இது என்னுடைய கடமை, உங்கள் அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் யார் பண்ணுவாங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. நீ எனக்கு இவ்வளோ சின்சியராக இருக்குங்கிறத எங்கள் அம்மா என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறாங்களோன்னு என்ன சொல்கிறா. உன்னை எது கஷ்டப்படுத்துதோ அது என்னையே கஷ்டப்படுத்துகிற மாதிரி, அப்படி இருக்கும்போது நான் அதை விடுவேனாங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கிள் மேற்க சொன்னது இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது. பட் பி கேர்ஃபுல்லாக இரு, நம்மளுடைய ஓன் ஹார்ட் தான் நமக்கு என்றைக்குமே எதிரி, நம்மளுடைய வீக்னஸே நம்ம ஹார்ட் தான் சொல்லியிருப்பாரு. இவங்க கூட நான் ஹார்ட்லெஸ் ஃபெல்லோவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இதோட எபிசோட் 3 முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.